இது ஈரான் தலைநகர் டெஹரானில் கடந்த வாரம் நடைபெற்ற மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம். பெருமளவிலான மக்கள் எழுச்சியுடன் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் ஈரானிய ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, மாறாக ஈரானின் ஆட்சிக்கு சார்பாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம். ஈரான் எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவிடம் சரணடைந்து விடக்கூடாது, அமெரிக்காவுடன் பேசக்கூடாது என்று ஈரானிய ஆட்சிக்கு அழுத்தத்தை வழங்கும்படியாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஈரானிய மக்கள் ஒரு கோரிக்கையை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார்கள். ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் பகிரங்கமாக தோன்றி ஈரான் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும். இதுதான் ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைத்திருந்த கோரிக்கை. மேலோட்டமாக பார்க்கின்ற போது ஈரானுக்கு சார்பான ஒரு கோரிக்கை போலவே இது தோன்றினாலும் உண்மையிலேயே ஈரானிய மக்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை ஈரானியிட்ட பல ரகசியங்களை கூறி நிற்கின்றன. யுத்த நிறுத்தத்திலும் சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றதான அந்த ரகசியங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்னதாக நான் நேரில் பார்த்து பதிவு செய்த 2 காட்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா யுத்தத்தை ஆரம்பித்த ஒரு சில தினங்களில் இலங்கையின் கடற்பரப்பில் வைத்து ஈரானின் யுத்த கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடாத்தி அந்த கப்பலை மூழ்கடித்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட சப்மரின் டோர்பிடோ என்ற நீரில் பயணிக்கக்கூடிய ஒரு வகையான ஏவுகணை மூலமே ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சப்மரின் டோர்பிடோ என்ற கடல் ஏவுகணை எப்படி இருக்கும் என்ற பதிவைத்தான் முதலில் உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன். கடந்த வருடம் பிரெஞ்சு கடற்படைக்கு சொந்தமான அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்குள் நுழைந்து பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள் காணப்பட்ட சப்மரின் டோர்பிடோ தான் இது. ஈரான் யுத்த கப்பலை தாக்கி அழித்த டோர்பிடோ இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த சப்மரின் டோர்பிடோவை விட சக்தி வாய்ந்தது என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி கடந்த வருடம் நான் இஸ்ரேல் சென்றபோது பதிவு செய்த காட்சி. இஸ்ரேலின் எல்லையில் இருந்தபடி லெபனானை பதிவு செய்திருந்தேன். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் நிலைகள் மறைவிடங்கள் என்று கூறப்படுகின்ற இடங்களை இஸ்ரேலின் வான்படை குண்டு வீசி அழித்து வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? இஸ்ரேல் புரிகின்ற இந்த படை நடவடிக்கையை அவர்கள் தஹியா டாக்ட்ரின் என்று கூறுகின்றார்கள். அதாவது எதிரிகள் யாராவது இஸ்ரேல் மீது வலிந்து ஒரு தாக்குதலை நடத்தினால் அந்த எதிரியின் உட்கட்டமானங்களை முற்றாக சிதைத்து அழித்து விடுகின்றதான இஸ்ரேல் கடைபிடித்து வருகின்ற ஒரு வகை போரியல் கோட்பாட்டு முறைமையைத்தான் டஹியா டாக்ட்ரின் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். இஸ்ரேலின் அந்த டஹியா டாக்ட்ரினின் ஒரு விளைவுதான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற கடந்த ஜூன் மாதம் நான் பதிவு செய்திருந்த இந்த காட்சி. லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் நடமாடியதாக கூறப்பட்ட மக்கள் குடியிருப்புகளை இஸ்ரேல் எப்படி கொண்டு வீசி தகர்த்திருக்கின்றது என்பதான காட்சி.
ஒரு வீட்டை கூட விட்டு வைக்காமல் இஸ்ரேல் எல்லையில் உள்ள லெபனான் பகுதிகளில் அத்தனை வீடுகளையும் எப்படி கொண்டு வீசி தகர்த்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இதுதான் இஸ்ரேலின் டஹியா டாக்ட்ரின். சரி, இனி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். கடந்த 17ஆம் தேதி ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி ஒரு அறிவிப்பினை வெளியிடுகின்றார். அந்த அறிவிப்பில் லெபனானில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முற்றாகவே திறந்து விட்டுள்ளதாகவும், யுத்த நிறுத்தம் நீடிக்கும் வரைக்கும் அனைத்து கப்பல்களின் போக்குவரத்திற்காக அந்த நீரிணை திறந்து இருக்கும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். ஒரு சமாதானம் ஏற்பட போகின்றது என்றும், உலக பொருளாதாரத்திற்கு இருந்து வந்த அச்சுறுத்தல் நீங்க போகின்றது என்றும் உலகமே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படவில்லை என்றும், தங்களிடம் அனுமதி பெற்று தங்களுடைய படகுகள் வழங்குகின்ற பாதுகாப்பின் பேரில்தான் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்க முடியும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர படையணி அறிவித்திருந்தது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படவில்லை என்று IRGCக்கு நெருக்கமான ஊடகமான ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி செய்தியை வெளியிட்டிருந்தது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விட்டதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி விடுத்த அறிவித்தல் வெளியாகி, அந்த அறிவித்தலுக்கு எதிராக IRGC நிலைப்பாடு எடுத்த மறுகணம் ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினரான முர்டசா மஹ்மூடி என்பவர் ஈரானிய வெளிவிவகார அமைச்சரின் அந்த அறிவித்தலை மிக கடுமையாக கண்டித்ததுடன், ஈரானிய வெளிவிவகார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாகவும் தெரிவித்திருந்தார். இதேபோன்று பல குரல்கள் ஈரானில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு சார்பாகவும் எதிராகவும் மாறி மாறி ஈரானில் கிளம்பியிருந்ததுடன், ஹோர்முஸ் நீரிணையில் பயணம் செய்த 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் மீது IRGC துப்பாக்கி பிரயோகம் செய்கின்ற அளவுக்கு ஹோர்முஸ் நீரிணை திறப்பு விவகாரத்தில் கடும் போக்கை கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தது ஈரானின் IRGC. இது ஈரானில் 1க்கும் மேற்பட்ட அதிகார மையங்கள் இருக்கின்றன என்று அமெரிக்கா கூறி வருகின்ற குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்துவதாகவே அமைந்திருந்தன. ஒரு பக்கம் ஈரானின் ஜனநாயக ரீதியிலான ஆட்சி அதிகாரம், மறுபக்கம் IRGC என்ற இஸ்லாமிய புரட்சிகர படையணி. இந்த 2 தரப்புகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள இழுபறி, அதிகார போட்டிகள் பேச்சுவார்த்தைகளின் போது எடுக்கப்படக்கூடியதான முடிவுகளையும் கடுமையாக பாதிக்கும் என்றே பலரும் கூறி வருகின்றார்கள். இதே போன்ற ஒரு சம்பவம் முன்னரும் ஒரு தடவை இடம்பெற்றிருந்தது. ஈரான் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக மேற்கொண்டு வந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நிறுத்தப் போவதாக கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஈரானின் ஜனாதிபதி மௌசூத் பெசஸ்கியான் அதிரடியாக அறிவித்திருந்தார். அதுவரை ஈரானினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்காக அவர் வளைகுடா நாடுகளிடம் பொது மன்னிப்பையும் கோரியிருந்தார். அவ்வாறு ஈரானின் ஜனாதிபதி மன்னிப்பு கோரி இனிமேல் தாக்குதல்கள் இடம்பெற மாட்டாது என்று பகிரங்கமாக அறிவித்த சில நிமிடங்களில் வளைகுடா நாடுகள் மீது ஈரானின் IRGC தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அந்த தாக்குதல்கள் தங்களால் நடத்தப்படவில்லை என்றும், ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இஸ்ரேலை அந்த சதியை செய்ததாக ஈரானின் அரசியல் தலைமைகள் கூறிக்கொண்டிருந்த சமகாலத்தில் ஈரானின் IRGC தமது தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் மீது அதிகரித்திருந்தன. மேலிடத்தில் எடுக்கப்பட்ட முடிவு IRGCயின் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு சென்றடையவில்லை என்று பின்னர் காரணம் கூறியிருந்தது ஈரானின் வெளிவிவகார அமைச்சு. ஆனாலும் அண்டிய நாடுகள் மீதான தாக்குதலை IRGC நிறுத்தவே இல்லை. ஆக ஈரானின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் ஈரானின் IRGC இல்லை என்பதான ஒரு தோற்றப்பாடே அங்கு இடம்பெறுகின்ற காட்சிகளையும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகளையும் பார்க்கின்ற போது ஏற்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் இங்கு 2 சாத்தியங்கள் இருக்கின்றன. முதலாவது, அமெரிக்கா வழமையாக விளையாடி வருகின்ற குட் காப் பேட் காப் விளையாட்டை ஈரானும் விளையாடக்கூடியதான சாத்தியம் அங்கு இருக்கின்றது. ஒரு தரப்பு தம்மை சமாதான விரும்பிகளாக உலகிற்கு காண்பித்துக் கொள்ளுவார்கள்,
உலகத்துடன் பெரிய தொடர்பில் இல்லாத மற்றொரு தரப்பை கடும்போக்காளர்களாக காண்பித்து பேச்சுவார்த்தை மேசைகளில் விட்டுக்கொடுப்பு செய்வதில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டு பயணிப்பார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதில் கைதேர்ந்த ஒரு தரப்பு. பேச்சுவார்த்தைகளின் போது சர்வதேச நிர்பந்தங்கள் காரணமாக எதையாவது விட்டுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது தென்னிலங்கையில் இனவாதிகளை தூண்டிவிட்டு அவர்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டு விடுவார்கள் என்று காரணம் காண்பித்து விட்டுக் கொடுப்புகள் எதனையும் செய்து கொள்ளாது நழுவுகின்ற தந்திரோபாயத்தை பல தசாப்த காலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடைபிடித்து வந்திருக்கின்றது. ஈரானும் இதுபோன்ற ஒரு தந்திரோபாயத்தை செய்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது. கடும்போக்காளர்களாக IRGCயை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்கின்ற காரணத்தை முன்வைத்து சர்வதேச நிர்பந்தங்களில் இருந்து நழுவுகின்ற ஒரு தந்திரோபாயத்தை அவர்கள் மேற்கொள்ளுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது முதலாவது சாத்தியம். இரண்டாவது சாத்தியம் ஒன்றும் இருக்கின்றது. அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு இப்படியான ஒரு நிலையை நோக்கி ஈரானை இட்டு தள்ளி விட்டிருக்கக்கூடிய சாத்தியம். எப்படி என்று பார்ப்போம். கடந்த வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற 12 நாள் யுத்த காலத்தை ஒரு தடவை மீட்டு பாருங்கள். ஈரானின் ராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் போன்றோரை இஸ்ரேல் தேடி தேடி அழைத்துக் கொண்டிருந்த போது அமெரிக்கா ஒரு இறுக்கமான கட்டளையை இஸ்ரேலுக்கு பிறப்பித்திருந்தது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொலை செய்துவிடக் கூடாது என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அந்த நேரத்தில் உறுதியாக கட்டளையிட்டிருந்தது. அமெரிக்காவின் அந்த கட்டளைக்கு அந்த நேரத்தில் ஆய்வாளர்கள் ஒரு காரணம் கற்பித்திருந்தார்கள். அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுவிட்டால் அயத்துல்லா கமேனியின் கட்டுப்பாட்டில் மாத்திரம் இருந்து வந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவம் கட்டுப்பாடுகளை இழந்துவிடும். கமேனி இல்லாமல் ஈரானின் எந்த ஆட்சி அதிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவம் கொண்டுவரப்பட மாட்டாது. அயத்துல்லா அலி கமேனி அழிக்கப்பட்டு விட்டால் ஜிஹாத் புனிதப்போர் என்கின்ற ஒரு நிலையை நோக்கி கூட அது செல்ல ஆரம்பித்துவிடும். அப்படி மாத்திரம் நடந்துவிட்டால் அதன் பின்னர் அதனை கட்டுப்படுத்துவதோ அல்லது கையாளுவதோ மிக மிக கடினம். அதனால்தான் அயத்துல்லா கமேனியை கொலை செய்யக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு அந்த நேரத்தில் அமெரிக்கா கடுமையான கட்டளைகளை பிறப்பித்திருந்தது என்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தின் முதல் நாளே அயத்துல்லா கமேனியை குறிவைத்து தாக்கி அழித்து விட்டிருந்தன அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதாவது அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டால் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையணி கட்டுப்பாடு இழந்து ஒரு புனித போரை நோக்கி செல்லும் என்று நன்கு தெரிந்துதான் அந்த நகர்வை எடுத்திருந்தது அமெரிக்கா. புனிதப்போர் என்பதை மற்றொரு கோணத்தில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலை யுத்தம்தான். எதிரி அழிகின்றானோ இல்லையோ தான் அழிந்து விடுவது. இறைவனுக்காக, இறைவனின் கொள்கைகளுக்காக எந்தவித தியாகத்தையும் செய்கின்றதான ஒரு வகை போர். இதற்கும் அடிப்பணியாமல் எந்த விட்டுக் கொடுப்பையுமே செய்யாமல் விளைவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காது வெறும் ஓர்மத்தையும் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் மாத்திரமே முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வகை யுத்தம் அது. இப்படியான ஒரு நிலையை நோக்கி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையை முன்தள்ளுகின்ற ஒரு தந்திரோபாய திட்டத்தை அமெரிக்கா ஏற்கனவே தனதாக கொண்டிருக்கின்றதா என்ற கோணத்திலும் நாம் இந்த பிரச்சனையை பார்த்துத்தானாக வேண்டும். ஒரு சிறிய உதாரணத்தை பாருங்கள். கடந்த 17ஆம் தேதி ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது பற்றிய அறிவிப்பை விடுக்கின்றார். உடனடியாகவே அமெரிக்க படைத்துறையின் சென்ட்ரல் கமாண்ட் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்டாலும் அந்த நீரிணையில் ஈரானுடன் தொடர்புடைய கப்பல்களை தடுக்கின்ற அமெரிக்காவின் முற்றுகை தொடரும் என்று அறிவிக்கின்றது. ட்ரம்பும் தனது ட்ரூத் சோஷியல் தடத்தில் அதே கருத்தினைத்தான் வெளிப்படுத்தியிருந்தார். ஆக சமாதான போக்கை கடைபிடிக்கின்ற ஈரானின் அரசியல் தலைமைகளை விட கடும் போக்கான ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவின் கரங்களை ஈரானில் ஓங்க வைக்கின்ற நகர்வைத்தான் அன்றைய தினம் அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. அதாவது ஈரானின் அரசியல் தலைமை அமெரிக்காவிடம் சரணடைகின்றது என்கின்றதான ஒரு செய்தியை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையினருக்கும் ஈரானிய மக்களுக்கும் செய்தியாக கூற முற்பட்டு வருகின்றது அமெரிக்கா.
இந்த யுத்த காலம் முழுவதும் அமெரிக்க அதிபர் வெளியிட்டு வருகின்ற அறிவிப்புகளை கொஞ்சம் உற்று பாருங்கள். அவை முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான அறிவிப்புகளாக பதிவுகளாக புது பார்வைக்கு தோற்றமளித்திருந்தாலும் உண்மையிலேயே அந்த பதிவுகள் எல்லாமே இஸ்லாமிய புரட்சிகர சிந்தனைகள் ஊறிப்போயுள்ள ஈரானின் கடும் போக்காளர்களை தூண்டிவிடும்படியான அறிவிப்புகளாகவே இருந்து வருகின்றன. அவர்களது தன்மானத்தை உரசி பார்த்து அவர்களை கோபப்படுத்தி சமாதானத்தை விட்டு விலகி நிற்க வைக்கும்படியான அறிவிப்புகளாகவே ட்ரம்பின் தொடர்ச்சியான அறிவிப்புகள் இருந்து வருகின்றன. இப்பொழுது யுத்த நிறுத்தம் நீடிக்கப்பட போவதாகவும் சமாதான பேச்சுவார்த்தைகள் மறுபடியும் இடம்பெறப் போவதாகவும் அறிவிப்புகள் வெளிவந்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியாத, அப்படி சென்றாலும் பேச்சுவார்த்தை மேசையில் வைத்து எந்த ஒரு முடிவையும் ஈரான் எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை வழங்கக்கூடிய ஒரு நிலை ஈரானில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக கூறப்போனால் அப்படியான ஒரு நிலையை ஈரானில் ஏற்படுத்தி வைத்துவிட்டுத்தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்கின்றது என்று கூறலாம். இப்பொழுது ஈரானுக்குள் எழுந்துள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒற்றியொரு வழிதான் இருக்கின்றது. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் மக்கள் முன் தோன்றியாக வேண்டும். ஈரானிய மக்கள் கூறி வருவது போல ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் மக்கள் முன் பகிரங்கமாக தோன்றி ஈரான் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும். செய்வாரா? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.